இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடியோ கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீடியோலாம் பார்த்தாச்சு, ரிசப்ஷன் பார்த்தாச்சு. இது வந்து மறுமுடிஞ்சு வீட்டுக்கு போகிறது. இது வந்து பெரிய நாத்தனார் பொண்ணு. பெரிய நாத்தனார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இவளால் எதுலேயுமே கலந்துக்க முடியல. சரி, மறுவீடு போகிறதுனால அவ செய்முறையை செஞ்சுட்டா. மாட்டில் வாங்கி கொடுத்துட்டு, அது அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு, அவளுக்கு புடவை. இவளும் வந்து பெரிய நாத்தனாருடைய மருமக பையன். அவளாலேயும் வர முடியல. அதனால் மறுவீடு போகும்போது 2 பேருமே அந்த சீர் வச்சுட்டாங்க. புடவை, அவருக்கு பேண்ட் ஷர்ட்லாம் வச்சுட்டு, கம்பல் ஜிமிக்கி போட்டாவோ. இது வந்து பொண்ணுக்கு வந்து தாய் வீட்டிலேருந்து சீர் கொடுப்பாங்கள்ல, அந்த பாத்திரத்தில் வச்சு மஞ்சள் துணியெல்லாம் கட்டி அதுதான் முறுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் செய்ய டைம் இல்லைன்னு முறுக்கும் லட்டு தான் ஆர்டர் பண்ணாங்க. அந்த பாக்ஸ்லலாம் அடக்கிட்டு 2 குண்டால அடக்கிட்டு முடிச்சுட்டு அந்த துணியை போட்டு மஞ்சள் துணி போட்டு கட்டியாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு வந்து ஆக்சுவலாக நேற்று தான் அனுப்பிச்சோம் நாங்கள். அன்றைக்கி லஞ்சு வந்து சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், முட்டை. இது இல்லாமல் ஐஸ்கிரீமு, பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் தான் பொண்ணு வீட்டு போய் விட போனோம் மாப்பிள்ளை வீட்டில். ஆனால் வீடு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பெரிய வீடு தான். ஆனால் ஒன்று ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா வயல்வெளியெல்லாம் இருந்து நல்லா இருந்தது. இது வந்து நாங்கள் வெளியே வண்டிக்காக வெயிட் பண்ணும்போது எடுத்தது. வைக்க மாட்டேன்னா இது ஒரு சும்மா சாங்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு வீடியோ எடுத்தாச்சு. அவளால் தூக்க முடியல. அப்புறம் சின்ன குண்டான தூக்கி தலையில் வச்சுட்டாங்க. என்னதான் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கூட பிறந்தவங்களையும் அம்மா அப்பையும் விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் தான் கூட பிறந்த தம்பி, ஒரே ஒரு தம்பி தான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரே அழ தான். எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஃபீலிங்கு. இதுதான் அவங்க வீடு, பொண்ணுக்கு மாமியார் வீடு. வீடெல்லாம் நல்லா தாங்க இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி, கார் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம்னா வச்சுனுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஆரத்தியெல்லாம் எடுத்து அவங்க மாமியார் ஆரத்தி எடுத்தாங்க. அப்புறம் மாமனார் தேங்காய் வச்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதோட கல்யாண வீடு முடிஞ்சிருச்சு. கல்யாண வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. எல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு கொஞ்சம் தப்போ குறையோ குற்றமோ எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்குவேன். அதனால் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் கமெண்ட். அவ்வளோதாங்க. கல்யாண வீடு முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம்.